போயிட்டு இருக்குது. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு யூஸ்வலா நம்மளுடைய லைஃபுக்கு வேண்டிய ஒரு செஷனாக தான் இருக்கும். ஓவராலா ஹெல்த்துக்கு வேண்டிய ஒரு கண்டிப்பாக பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ நம்ம பழைய இதுக்கு முந்தைய வாரங்களில் நம்ம வந்து தைராய்டை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏன் வருது, அதை எப்படி சுலபமாக நம்ம அந்த பிளாக் எல்லாம் கிளியர் பண்ணலாம், அப்படியெல்லாம் பார்த்தோம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது சொல்லப்போனா உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதாவது ஒரு அலோபதி சார்ந்த ஒரு துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு மருத்துவம் மூலமா நம்ம அதை ட்ரீட்மெண்ட் அதை சரி பண்ணணும்னு அப்படின்னு நம்ம போனோம்னா பயங்கர காம்ப்ளிகேட்டடான விஷயம். அது சரி பண்றதும் ஒரு சிக்கலான சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்கு பொருளும் நேரமும் விரயம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். அதே நேரத்துல ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப சுலபம். அந்த அறிவு மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நாலேஜ் அது ரொம்ப சுலபமானது. அது தெரிஞ்சிட்டா போதும். ஆனா இந்த விஷயத்த ஒரு பெரிய புத்திசாலி மருத்துவ விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க. புரியுங்களா? ஆனா சாதாரண ஜனங்கள் நம்மளுக்கு இந்த அறிவு இருக்குது. அப்ப இந்த ஹெல்த் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது, அதுலயே சஸ்டெயின் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நிறைய நோய்கள் வராம நம்ம ஆரோக்கியமா வாழலாம். ரொம்ப சுலபம் அது. அதே நேரத்துல பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை சரி செய்யறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா உடல் அப்படிதான், இறைவன் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறான். ஏன்னா நீ அதை பத்திரமா டேக் கேர் பண்ணணும். ஒரு முறைதான் நம்ம வாழ போறோம். நம்முடைய அட்ரஸ், நம்முடைய முகவரி எது? நம்முடைய உடல் தான், இல்லையா? என்னுடைய சாலமன் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடல் தான் எனக்கு முகவரி. அப்ப இதை நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்? எவ்வளவு ப்ரெஷியஸ் ஆனது. ஒரு முறை தான் வாழ போறோம், இல்லையா? ஒரு முறை அந்த உயிர் கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். அப்போ அத 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ இருக்க போறோம். அது எவ்வளவு வருஷம் இருக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வாழ்ந்த ஆண்டுகள் ஆரோக்கியமா இருந்தோமா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம கடைசி நிமிஷம் வரை நம்ம மூவ் ஆயிட்டு இருந்தோமா, நம்மளால சுயமா எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஆரோக்கியம் அப்படி கிடையாது. குறைந்துட்டே குறைந்து 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 வந்துட்டு இருக்குது. போன வாரத்துல சொன்ன ஒரு மருத்துவர் இறந்து போனார் 53 வயசுல. எத்தனையோ பேர் 45ல இருந்து 50 52க்குள்ள நல்ல படித்த நபர்கள், ஹார்ட் இந்த கார்டியாக் அந்த இண்டஸ்ட்ரியில கார்டியாக் கூட என்ன சொல்றது, ஹார்ட் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிபுணர்களே மரித்து போயிட்டாங்க. தெரியாது, அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. புரிஞ்சுங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதுதான் நினைக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டது. புரியுதுங்களா? உடலுக்கு வந்து உணவு கூட இல்லாம உடல் எத்தனையோ நாள் வாழ்ந்துடலாம். புரியுதுங்களா? ஆனா மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். இப்படி நிறைய சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம மூலமா வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஞானம், ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்னன்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இனி நோய்கள் அதிகமா தான் வந்துட்டு இருக்கும். இனி குறைய போறது இல்ல. அதே நேரத்துல அதோடைய எக்ஸ்பென்ஸும், ட்ரீட்மெண்டோட எக்ஸ்பென்ஸும் பாத்தீங்கன்னா லட்சங்கள் போகும். புரியுதுங்களா? லட்சக்கணக்கா ஆகும். புரியுதுங்களா? அது ஒரு பெரிய மாஃபியா. அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்னன்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு சிம்பிளா எப்படி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுடைய லைஃபுக்கு வேண்டியது இது. புரியுதுங்களா? பிசினஸ் ரெண்டாவது, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. புரியுதுங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். புரியுதுங்களா? அதனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அட்டன் பண்ண வைங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, அப்போ எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு அருமையான ஒரு சப்ளிமெண்ட்டை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு 12 மூலிகைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த இதை லிங்க் பண்ணி அந்த உங்களுடைய ஸ்கிரீனை பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரிச்சிலியா, கேட்டிகுவா, கார்டிசெப்ஸ், பம்கின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், பங்க்சர்வன் அதாவது ட்ரைபலஸ் டெரஸ்ட்ரிஸ், ரெட் பீச், ஹானிகோட் வீட் எக்ஸ்ட்ராக்ட், பிளிகியா, பாசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, இப்படி
12 மூலிகைகள் இருக்குது. இந்த 12ம் பல நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது, பல கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வளருது, பல விதமான நிறங்களையும் இது கவர் பண்ணிடுது. புரியுதுங்களா? இது நீ ஸ்கிரீன்லயே பார்த்தாலே தெரியும். ரெட் இருக்கு, வயலட் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, கிரீன் இருக்கு, ஒரு மாதிரி பீச் கலர் இருக்கு, பிளாக் இருக்கு, லைட் ஆரஞ்சு இருக்கு. இப்படி 9 நிறங்களுக்கு மேல நீங்க இதுல பார்க்கலாம். அப்போ 9 டிஃப்ரெண்ட் வித்தியாசமான நிறங்கள் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும், அப்புறம் லென்டில்ஸ், சீட்ஸ், லெக்யூம்ஸ், புரியுதுங்களா, பல்சஸ், சிரல்ஸ், இதெல்லாம் ஒரு மனிதன் எடுத்துட்டான்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, கட் ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா பேலன்ஸ் டயட் வேணும். கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதாவது குடல் சார்ந்த இருக்கக்கூடிய அந்த ஹெல்த். ஏன்னா அதுல நிறைய மைக் என்ன சொல்ல பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு, எசென்ஷியல் பாக்டீரியா. புரியுது? அது நம்மளுடைய டைஜஷனுக்கும், நம்மளுடைய அசிடிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கும், நம்மளுடைய ஸ்லீப்பை கொடுக்கறதுக்கும், நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் அந்த பாக்டீரியாவுக்கு பவர் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தனுடைய கட்டு மோசமாயிருச்சுன்னு வைங்களா, அவன் ஆரோக்கியம் இருக்காது அவனுக்கு. புரியுதுங்களா? அப்ப கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏர்லி மார்னிங் சன்லைட் எக்ஸ்போஷர், சூரிய அந்த வெளிச்சத்துல சன்லைட் எக்ஸ்போஷர் மனுஷனுக்கு அவசியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு. புரியுங்களா? அவுட்டோர் கேம்ஸ். இன்னைக்கு எல்லாமே குழந்தைங்க பாருங்க மொபைல்லையே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? துணி மொபைல்ல செலக்ட் பண்றாங்க, மேட்ரிமோனியல் மொபைல்ல வந்துருச்சு, உணவு மொபைல்ல வந்துருச்சு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் உணவுல மொபைல்ல வந்துருச்சு இல்லையா? எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாம் ஒரு மனிதன் பிறந்து மறிக்கிற வரைக்கும், நம்ம அந்த காஃபின் பாக்ஸ் சுடுகாடுக்கு போற வரைக்கும் என்ன பண்ணலாம்? மொபைல்ல ரெடி பண்ணலாம் இல்லையா? மொபைல்ல எல்லா விதமான ஆப்ஸ் இருக்கு, எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. அப்போ அவனுடைய விளையாட்டும் மொபைல்ல தான் இருக்குது இல்லையா? கேம்ஸ். ஆனா அதனால ஏதோ பிரயோஜனம் இருக்கு. அவுட்டோர் கேம்ஸ் வேணும். இன்னைக்கு யாரு வெளியில போய் கிரவுண்ட்ல போய் விளையாடுறாங்க? அப்ப அதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ப்ராப்பர் சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும், கட் ஹெல்த் வேணும், நல்ல ஸ்லீப் வேணும், பேலன்ஸ் டயட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஒரு மெடிடேஷன் இருக்கணும், ப்ரேயர் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் ப்ராப்பரா ஒரு 24 மணி நேரத்துல சில மணி மணி நேரங்களோ இல்ல சில நிமிடங்களோ நம்ம அதை ஒதுக்கி அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆரோக்கியத்தை அழகா பாதுகாத்து வரலாம். எந்த சந்தேகம் கிடையாது. மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுங்களா? கடைசி வரைக்கும் நம்முடைய அந்த ஆயுசு என்னைக்கு நம்ம மறிக்க போறோமோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஆரோக்கியமே வாழலாம். அப்படிதான் இயற்கை அமைச்சிருக்கு எல்லாமே. பூமியில மனிதனுக்கு வாழக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. பொல்யூஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பழங்கள் வந்துருச்சு. ஏன்னா மனுஷனுக்கு யாருமா இல்லையா? சயின்டிஸ்டுக்கு அங்க வேலை இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளவு வளர முடியுமா? இல்ல இந்த டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இப்படி புதுசு புதுசா கண்டுபிடிக்க முடியுமா? வராது. அப்ப மனுஷனுக்கு நோய்களும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கணும். அப்ப நோய்கள் எப்படி வரும்? அவன் சாப்பிடுற உணவுல கை வைக்கணும். அது ஒரு பெரிய ஒரு ஒரு செயின் ப்ராசஸ் அது. புரியுங்களா? ஒரு ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கு. அப்ப மனிதன் உணவுலயே என்ன பண்றான்? கை வைக்கிறான். ஒரு பெரிய மாஃபியா. அதனாலதான் இன்னைக்கு நோய்களும் அதிகமாயிட்டு இருக்குது. அப்புறம் இந்த பொல்யூஷன், ரேடியேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஏகப்பட்ட நோய்கள் வந்துருச்சு. அப்போ இங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரே ஆப்ஷன் என்னது? இந்த மாதிரி நல்ல சப்ளிமெண்ட்ஸை எடுத்து டெய்லி உட்கொள்றதுதான், வேற வழியே கிடையாது. அப்போ இந்த 12 மூலிகைன்னு பாத்தீங்கன்னா இந்த டிச்சிலியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட ஃபைனல் கான்ஸ்டியூன்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடியது விட்டமின்ஸ், மினரல்ஸ். மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சில நேரத்துல சில செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எலிக்சர் மிக்ஸ் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், வித்தியாசம் அப்படின்னா இதோட பவர் என்ன அப்படின்னா இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் தாண்டி செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைய பொதிஞ்சு இருக்குது இதுல. அது மாத்திரமல்ல, அதனால என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அல்லது லவ் ஹார்மோன்ஸ், டோபமின், செரோட்டோனின், செரோட்டோனின், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்? பாடியில சிந்தசிஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும். அதை தூண்டக்கூடிய அந்த சக்தியும் கிடைக்கும். புரியுது? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இந்த சில கெமிக்கல்ஸ் எல்லாம் என்டார்பின் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, எண்டோ அப்படின்னால டீப் உடலுடைய உட்பகுதிக்குள்ளதான் கடவுள் வச்சிருக்கிறான். அப்ப அதை தூண்டணும் அப்படின்னா சில வேலைகள் பண்ணாதான். புரியுங்களா? கடினமான உடல் உழைப்பு இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் என்ன பண்ணும்? அது தூண்டப்படும். அப்பதான் அது ரிலீஸ் ஆகும்.
அப்போ அங்க தூண்டப்பட்டு ரிலீஸ் ஆகணும்னாலும் அங்கேயும் என்ன பண்ணிருக்கணும், உள்ளுக்குள்ள ஏற்கனவே பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு இருந்தாதான் அங்கேயும் அது சிந்தசிஸ். ஒண்ணு நல்ல டயட்டும் வேணும், அதுக்கு அந்த கெமிக்கல் இருந்தாதான் இந்த ஸ்டிமுலேஷனும் நடக்கும். புரியுங்களா? அப்ப இதெல்லாம் இல்லாதனாலதான் நரம்பு மண்டலம் இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. மத்திய சாரி சயின்டிஸ்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய சிஸ்டம் நிறைய சிஸ்டம் இருக்கு இல்லையா? அப்ப அதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் விரிந்து கிடக்குது. புரியுங்களா? ரொம்ப மைல்ட சின்னதா இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இது. அப்ப இதையெல்லாம் கிளென்ஸ் பண்றது யாரு? இதுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் கிடைக்குது எங்க கிடைக்குது? இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள்ல கிடைக்குது. என்னன்னு பாருங்க, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? அதிகம் ஒரு சராசரி பார்த்தோம்னா காலையில இட்லி தோசை, மத்தியானம் ரைஸ் சாப்பிட்றோம், இல்லையா ஏதாவது ஒரு குழம்பு இருக்கும். எத்தனை பேர் பொரியல் சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. லெமன் சாப்பாடு இந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. ஈஸியா கேரி பண்றதுக்கு ஈஸி. ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு இப்ப சாம்பார் கொண்டு போனா காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ உட்காந்து பிசைஞ்சு கிசைஞ்சு ஊத்தி சாப்பிட்றதெல்லாம் சிரமம். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஃபுட்டு தான். ஈவினிங் வந்து என்ன பண்றாங்க, டைம் இல்ல, திரும்ப என்ன பண்றாங்க, இட்லி தோசை மீறினா சப்பாத்தி. அப்ப இதே தான் ரொட்டீனா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுல இருந்து என்ன கிடைக்குது? அதிகமா கார்போஹைட்ரேட் தான் கிடைக்குது, கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்குது. அப்போ மனுஷனுக்கு வேண்டியது என்னது? ஃபைபர் ரொம்ப முக்கியம் இல்லையா? புரோட்டீன் வேணும், ஃபேட் வேணும். ஃபேட்டும் கிடைக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் தான் கார்போஹைட்ரேட் தேவை. புரிஞ்சுங்களா? ஆனா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தான் மனுஷன் இன்னைக்கு அதிகமா எடுக்கிறான். அதனாலதான் பிரச்சனை. அப்போ வெளியிலிருந்து ஒரு கொலஸ்ட்ராலோ ஏதாவது ஒரு உள்ள வந்து உடம்புல மனுஷனை பாதிக்காது. புரிஞ்சுங்களா? லிவர் ப்ரொடியூஸ் பண்ற கொலஸ்ட்ரால் தான் டேஞ்சர். புரியுங்களா? எடுத்தோன்னா நம்ம இட்லி சோறு தான் சாப்பிட்றோம், டயட்ரி ஃபைபர்ஸ் தான் இருக்கணும், அப்புறம் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். இந்த விஷயங்கள்லாம் நான் மீட்டிங் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன். புரியுங்க? அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க ஹெல்த் மேம்படும் கண்டிப்பா. உங்களோட கார்டியாக், அதாவது உங்களுடைய டிக்ஷனரி அப்படிங்கிற சந்திக்க வேண்டியதே இல்லை. கார்டியாலஜிஸ்ட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க மட்டும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும். புரியுங்களா? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த சந்தேகம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ இதெல்லாம் தெரியாதனாலதான் இன்னைக்கு நோய்கள். ரைட். அப்போ இந்த 12 என்னன்னா 12 இந்த இந்த ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, அதிகமான செமி எசென்சியல் அமினோ. செமி எசென்சியல் அப்படின்னால என்னன்னா, உணவுல இருந்து பாடியில அதுதான் செமி எசென்சியல் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். மீதி பாதி எங்கிறதுனா உணவுல இருந்து தான் வரணும், ஃப்ரம் அவுட் சைட், ஃப்ரம் நியூட்ரிஷன்ல இருந்து தான் வரணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு நியூட்ரிஷியஸா இருக்குதா பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம கலையில ஒரு பிளேட்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட்ல பார்த்தா எப்படி இருக்கணுமா? கலர்ஃபுல்லா இருக்கணுங்க. எப்படி? எல்லா கலரும் இருக்கணும். நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்க, எத்தனை கலர் உள்ள சாப்பிட்டுருப்பீங்க? ஒரு சிக்கன் குழம்பு வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு ஃபிஷ் குழம்பு வச்சிருப்பீங்க, ரைஸ் இருக்கும், ரெண்டே நிறம் தான் இல்லையா? எத்தனையோ 9 நிறங்கள் அப்படி இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும். பிராக்டிக்கலா முடியுமா? முடியாது. அப்ப வேற வழி இல்ல. அப்படி எடுத்தா கூட இன்னைக்கு எல்லாமே மரபணு மாற்றப்பட்டதுனால நியூட்ரியன்ட் அந்த வேல்யூ மிகவும் குறையும். ஆனா இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு அங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் பாரம்பரியமான உணவுகளையும் நம்ம எடுத்துட்டு, ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த சப்ளிமெண்ட் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய டெஃபிஷியன்சியை இங்க மேனேஜ் பண்ண முடியும். புரியுங்களா? அதான் இதுல மெயின் அட்வான்டேஜ். அதனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா கிளென்ஸ் ஆகும். புரியுதுங்களா? நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா கிளென்ஸ் ஆகும்போது, நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா கிளென்சிங் ஆகும்போது அது நியூட்ரியன்ஸ் கிடைக்கும்போது என்னன்னா, அதோடைய சிக்னலிங் அல்லது அதோடைய கண்டக்ஷன், அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்கும். உடல் எப்படி இயங்குது? எல்லாமே கம்யூனிகேஷன், தகவல். ஒரு தகவல் தான் உடல் இயங்கு. முழு உடல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ் நம்ம 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 சத்தம் போட்டு சொல்றோமா, ஏ கணையமே சுரக்கு, நான் சாப்பிட போறேன், இன்சுலினை சுரக்க, நம்மளா சொல்றோம்? பிரெயின் சொல்லுது.
அது எப்படி சொல்றது? அதான் கம்யூனிகேஷன். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? இந்த டோபமைன், அசிடைல்கோலின், செரோட்டோனின் வேணும். இது எந்த மருத்துவர்களும் ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ உள்ள இந்த நினைச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு தகவலை ஒரு ஆளுக்கு கரெக்டான நேரத்துல கொடுக்கல, டெலிவரி ஆகல அப்படின்னா அங்க என்ன ஆகும்? பிரச்சனை தானே வரும் இல்லையா? இல்ல அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, நான் முன்கூட்டியே அவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா அவங்க அதுல இருந்து தப்பிச்சுக்குவாங்க இல்லையா? அப்ப கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ கம்யூனிகேஷன் கரெக்டா நடக்கணும்னா பாடல், அதாவது பிரெயினுக்கும் மத்த ஆர்கனுக்கும், மத்த உடல்களும் ஆர்கன் பிரெயினுக்கு கம்யூனிகேஷனை திருப்பி கொடுக்கும். புரிஞ்சுங்களா? பிரெயின் மட்டும் கம்யூனிகேட் பண்ணாது, நம்மளுடைய மத்த உடல் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் பிரெயினோட கம்யூனிகேட் பண்ணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வேணும். ஒண்ணுக்கு ஒண்ணு இயங்கணும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மிக அத்தியாவசியமானது. அப்ப அங்க மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துன்னு வைங்க, உடலுக்குள்ள பிரெயினுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த பாடி, ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கும் பிரெயினுக்கும் இடையில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்ததுன்னா கண்டிப்பா ஹெல்த் அங்க நஷ்டப்படும். புரியுங்களா? அதான் அடிப்படை காரணம். ஹெல்த் கண்டிப்பா பாதிக்கப்படும். மிக்ஸ் மாதிரி அப்படிங்கிற பவர்ஃபுல் சப்ளிமெண்ட் எடுத்தாதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப என்ன கம்யூனிகேஷன் கரெக்டா நடக்கும். புரியுங்களா? பாடியில கம்யூனிகேஷன் கரெக்ட், அப்ப அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா நடக்கும். புரியுங்களா? அப்போ அதான் இதுல மெயின். அதனாலதான் மெடிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஒருத்தன் நல்லா ஆக்டிவா ஆரோக்கியமா வச்சுட்டாலே 90% நோய்கள் வராம அவன் பாதுகாக்கலாங்கிறான், அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாங்கிறான். இப்ப சிம்பிள் அங்கதான். புரியுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்ப எலக்ட்ரானிக்ஸ் அந்த பவுடரை நம்ம எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சார்ஜ் ஆயிரும், உள்ளுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்கும். அதான் மெயின். ரைட். இப்ப இந்த 12 சேரும்போது நம்ம நானோ டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு மருந்துகளும் பாத்தீங்கன்னா பல ஃபார்ம்ஸ்ல இருக்கு. டேப்லெட் இருக்கு, கேப்சூல் இருக்கு, சிரப் இருக்கு, டிராப்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய ஆயின்மெண்ட், நிறைய பேஸ்ல, நிறைய ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து எப்படின்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பவுடர் ஃபார்மை எப்படி எடுக்கலாம்? வாய் வழியாவும் எடுக்கலாம், நாக்கு கடியிலையும் எடுக்கலாம். அப்ப எல்லா பவுடர்களையும் நாக்கு கடியில எடுத்தா அப்ப அங்கதான் அங்க சைஸ் ரொம்ப முக்கியம். மைக்ரோ மேக்ரோங்கிறாங்க பாருங்க. அப்போ இது மைக்ரோ மேக்ரோவும் தாண்டி நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஒரு லேட்டஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அது நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது லேட்டஸ்டான இண்டஸ்ட்ரி. யூஸ்வலா என்னன்னா ஒரு மில்லிமீட்டர் 100 பிரிச்சா எப்படி, அதான் நேனோ. அப்போ அது இது வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் தான். அது ஒரு லேட்டஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் தான். அது ஒரு சொல்ல போனா என்ன பண்ணா இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ், இமேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஸ்கேனிங் இண்டஸ்ட்ரி, எம்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாமே வேக்சின் இண்டஸ்ட்ரி, அவங்க எல்லாம் இந்த நானோ டெக்னாலஜி இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இது. ஒரு ஒரு சொல்ல போனா ஒரு அட்வான்ஸ் ஹெல்த் ஸ்டார்ட் அப்னு கூட சொல்லலாம் நம்ம எலிக்சன் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட்டை. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நானோ டெக்னாலஜி ப்ராசஸ்ங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்னன்னா மினிமம் டோசேஜ்ல நம்மளுக்கு மேக்சிமம் தெரபட்டிக் எஃபெக்சி கிடைக்கும். அதான் இதுல அட்வான்டேஜ். ரெண்டாவது, அப்போ ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா நாக்கு கடியில வைக்கிறோம். அங்கதான் இந்த சைஸ் மேட்டர்ஸ். சைஸ் பெருசா இருந்தா நாக்கு கடியில வச்சு எடுக்க முடியாது. நாக்கு கடியில என்ன இருக்குது உங்களுக்கு? நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டமோட எண்டிங்ஸ் இருக்குது. புரியுங்களா? நரம்பு மண்டலத்தோட எண்டிங்கும் இருக்குது, சர்க்குலேட்டரி ரத்த நாளங்களுடைய எண்டு. அப்போ நாக்கடியில வச்ச உடனே நேரா எங்க தெரியுமா போகுது இந்த மருந்து? ஒரு போர்ஷன் பிரெயினுக்கு போகுது, இன்னொரு போர்ஷன் ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்ல இருந்து பாக்கி உள்ள ஆர்கனுக்கு எல்லாம் போயிடும், பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின்ல இருந்து மற்ற இடங்களுக்கும் போகும். புரியுங்களா? அப்போ எலிக்சன் மிக்ஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு 2வது நாள் 3வது நாள் ரிசல்ட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுங்களா? இதுதான் வித்தியாசம். மற்ற மருந்துகள்லாம் எடுத்து ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா 15 நாட்கள், இல்ல ஒரு 1/2 மண்டலம், 1 மண்டலம்லாம் ஆனாதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஒரு டிஃபரன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா இங்க வித்தின் செகண்ட் டே, தேர்ட் டே, வித்தின் வீக், புரியுங்களா? சீக்கிரம் பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னா இந்த டெக்னாலஜி தான். ஏன் அப்படின்னா டக்குன்னு நரம்பு மண்டலத்துக்கும் போகுது, பிரெயினுக்கும் போகுது, ஹார்ட்டுக்கும் போகுது. அதனால என்னன்னா அங்க வேஸ்டேஜ் கிடையாது, மினிமம் டோஸ்ல மேக்சிமம் எஃபெக்ட் கிடைக்குது. அதான் இதுல மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா ஓரல் எடுக்கும்போது வந்து ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் வந்து
டைஜஷன் ஆகி அங்கிருந்து இன்டெஸ்டைனுக்கு வந்து அங்கிருந்து அப்சார்ப்ஷன் ஆகி லிவர்லுக்கு வந்து திரும்ப அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா வேஸ்டேஜ் ஆகும். அதோடைய பயோ அவைலபிலிட்டி குறைந்து கொண்டே வரும். புரியுங்களா? பயோ அவைலபிலிட்டி குறைந்துட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேராஸ்டமால் டேப்லெட், காய்ச்சல் மாத்திரை எல்லாத்துக்கும் தெரியும், குரோசின், டோலோபர் இல்லையா, நிறைய கால்பால், இப்படி நிறைய பிராண்ட் இருக்கு. அப்போ அவன் ஒரு மில்லிகிராம் 1 கிராம் அப்படின்னு ஒரு வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. அது எப்படி ஃபிக்ஸ் பண்றான் அப்படின்னா, சொல்ல போனா நீங்க நாக்கு கடியில அந்த பேராஸ்டமால் எடுத்தீங்கன்னா சில நேரத்துல 1 கிராமே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் இவ்வளவு 500 மில்லிகிராம் 650 மில்லிகிராம் எப்படி அந்த தெரப்பட்டிக் எஃபெக்ட டிட்டர்மைன் பண்றான் அப்படின்னா, கால்குலேஷன் கொண்டு வரான் அப்படின்னா, இது இங்க இந்த ரூட் வழியா போய் ஈசபேகஸ் வழியா போய் அங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட டைஜஸ்ட் ஆகி இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் ஆகி லிவருக்கு வந்து அப்புறம் அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து திரும்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகி பிரெயினுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லாம் வர்றதுக்குள்ள அதோடைய எஃபெக்ட் இவ்வளோ இருக்கணும். 600 650 மில்லிகிராம் கொடுத்தாதான் இந்த எஃபெக்டை கொடுக்க, அப்படிதான் டோஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. புரியுங்களா? ஏன்னா இதே அது நானோ டெக்னாலஜி ப்ராசஸ் ஆகுதுன்னு வைங்களேன், 650 mg தேவையில்லை நம்மளுக்கு. இப்ப இது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்பாங்க. இப்போ இந்த பேராஸ்டமால 650 மில்லிகிராம் கொடுத்து நீங்க காய்ச்சலை கம்மி பண்றதுக்கு அதே டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி 10 மில்லிகிராம்ல கொடுத்து காய்ச்சலை கம்மி பண்றது நல்லதா, 650 மில்லிகிராம் சாப்பிட்டு கம்மி ஆகுறது நல்லதா? ஏன் தெரியுங்களா? 10 மில்லிகிராம் தான் நல்லது. ஏன் தெரியுமா? பாக்கி 640 மில்லிகிராம் இந்த மருந்துகள் என்னதான் இருந்தாலும் இதோடைய அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன், இவ்வளவு வேலைகள் நடக்குது. ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆகணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும், மெட்டபாலிசம் ஆகணும், அப்புறம் எக்ஸ்கிரீஷன் ஆகணும். எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது என்னது? மலத்துல, யூரின்ல, மூத்திரத்துல வெளியே வரணும். புரியுங்களா? கிட்னி, லிவர் எல்லாம் இந்த வேலைகள் செய்யும். அப்போ இந்த ஏடிஎம்இ இது நடக்கிறதுக்கு என்ன ஆகும்னா டைம் ஆகுது, இத்தனை உழைப்புகள், இத்தனை ஆர்கன்ஸுக்கு லோடு இருக்குது. 2, அதனால டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? 10 மில்லிகிராம்ல கொடுத்து கம்மி பண்றது எவ்வளவு நல்லது. 650 மில்லி, அப்ப என்ன 640 மில்லிகிராம் தேவையில்லாதது. அப்ப எதுக்கு ஓரல்? அப்ப நீங்க கேட்கல, 10 கொடுத்தா பத்தாது. ஓரல்ல இருந்து ஓரல் வாய் வழி எடுத்து வரும்போது இவ்வளவு கொடுத்தாதான் அந்த எஃபெக்ட கொடுக்கும். புரியுதுங்களா? எப்படி நம்ம மாவு கோதுமை அரைக்கும் போது மேல நிறைய போடுவோம், கீழே அரைச்சு வரும்போது கம்மியா வரும், அதே மாதிரிதான். அப்போ டெக்னாலஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்ப நம்ம எலிக்சர் மிக்ஸ் அதான் கொஞ்சமா எடுத்தா நம்மளுக்கு மேக்சிமம் எஃபெக்ட். அதனால என்னன்னா நிறைய வேஸ்டேஜ் இல்லை, தேவையில்லாத லோடும் நம்மளுக்கு தேவையில்லை, சிஸ்டம் ஃப்ரீயா இருக்குது. புரிஞ்சுங்களா? லெகுவா இருக்கு. புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற கணையம் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், குடல் ஆகட்டும், இதயம் ஆகட்டும், எல்லாம் லெகுவா இருக்குது. ஏன்னா அளவு கம்மியா இருக்கிறதுனால. புரியுங்களா? அதுதான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பிரத்யேகமானது, யூனிக்கானது சொல்ல காரணம் தான். இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்டை விட்டு எங்கேயும் நீங்க போக மாட்டீங்க. புரியுங்களா? இந்த சப்ளிமெண்ட்டை கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? தாராளமா ப்ரொமோட் பண்ணுவீங்க. இதுக்காக யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. புரியுங்களா? அவங்க எனக்கு சொல்லி தரலையே, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே. இதோடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. புரிஞ்சுங்களா? இந்தியர்களுக்கு பொதுவா என்னன்னா ஒரு விஷயத்த டெப்தா புரிஞ்சுக்க மாட்டோம். புரியுங்களா? நம்மளுக்கு என்னன்னா பறந்து விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல நிறைய தெரிஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? இது வெள்ளக்காரன்னா அப்படின்னு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டான், ஒரே விஷயத்த டெப்தா தெரிஞ்சுக்குவோம். அங்கதான் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சார் சொல்லும்போது சொன்னார் 11 வருஷமா. இந்த 11 வருஷத்துல வேற ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட வராமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, எத்தனை நிறுவனங்கள் என்கிட்ட வந்திருக்கும். ஏன் இன்னும் பண்றோம்? இத டெப்தா புரிஞ்சிருக்கிறனால. இதுக்கு ஈக்குவலா இன்னொரு ப்ராடக்ட் வந்தா கண்டிப்பா நான் போயிருவேன், அதுல சந்தேகம் கிடையாது. இன்னும் வரல, அதான் இதுல உண்மை. புரிஞ்சுங்களா? அப்போ டெப்த் ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யறனால இந்த நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸை ஆக்டிவ் பண்ணும்.
ரெண்டாவது டாக்ஸின்ஸ் வெளியே தள்ளும். மூணாவது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஏன்னா நைட்ரிக் ஆக்சைட்லாம் இருக்கிறதுனால. ஓகேங்களா, நான் இப்போ ஒரு 2 3 மீட்டிங் முன்னாடி எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷனை பத்தி எல்லாம் பேசியிருப்பேன். அங்க எடுத்தா டைம் ஆயிடும், அதனால நான் டக்குன்னு அடுத்து போறேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதை சரி பண்ணும். பிளட்டோட பிஹெச் ஆல்கலினிட்டியை மெயின்டைன் ஆகும். இந்த 5 வேலைகளை தான் இது பண்ணுது. எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுது, அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும், டாக்ஸின்ஸ் வெளியே போகும், சர்க்குலேஷன் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். எங்க எல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா சரி பண்ணும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பா வரும். வயசாக ஆக 20 வயசு, 25, 30, 35, 40, 45 வரும்போது என்ன ஆகும், கண்டிப்பா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது வந்து கடைசி வரைக்கும் பேலன்ஸாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இம்பேலன்ஸ் வரும். ஹார்மோன் ஏன்னா உடம்புல ஏன்னா 50 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. புரியுங்களா, 50 கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒண்ணு ஏற்றத்தாழ்வு இருந்துதான் இருக்கும். அதை சரி பண்ணு. ஏன்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு. புரியுங்களா, நம்மளுடைய குரோத்துக்கு, நம்மளுடைய மெட்டபாலிசத்துக்கு, நம்மளுடைய ஸ்லீப்புக்கு, நம்மளுடைய மூடுக்கு, எல்லாத்துக்கும் தேவையானது இது ஹார்மோன்ஸோட வேலை தான். இப்போ ஒருத்தன் சிலவன் அடிக்கடி சும்மா கோவப்படுறான், சும்மா டென்ஷன் ஆகுறான், குரோத் ப்ராப்பரா இல்ல, தூக்கம் ப்ராப்பரா வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஹார்மோன்ல பிரச்சனைகள் இருக்குது. ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இதை பத்தி யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, தெரியறது இல்ல. புரியுங்களா, ஹார்மோன்ஸ் ரொம்ப இன்னைக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே தனியா வந்துருச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபீல்டு, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியும் கூட. ஓகேங்களா, அப்போ ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ ஹார்மோன்ஸ்ல நம்மளுக்கு என்னன்னா சில சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது அதிகமாவோ குறைவா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெயிட் ஏறிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு. அதாவது நார்மலா தான் சாப்பிடுவாங்க, வெயிட் ஏறிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு. சிலவங்களுக்கு வெயிட் இறங்கிட்டே இருக்கும், அதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதே மாதிரி ஃபேட் டெபாசிட், ஷோல்டர்ல தேவையில்லாம ஃபேட் டெபாசிட் இருக்கும். ஃபெட்டிகா இருக்கும் எப்போ அப்படின்னா டயர்ட்னஸ், என்ன சாப்பிட்டாலும் டயர்ட்னஸ் இருப்பான். காலையிலயும் டயர்டா இருப்பான், மத்தியானமும் டயர்டா இருப்பான், இரவு நேரத்துலயும் 24 நேரம் டயர்ட்னஸ் இருக்கும். இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி. மசில் வீக்கா இருக்கும், மசில் ஏக் இருக்கும், மசில்ல வலி இருந்துட்டே இருக்கும், மசில் டெண்டரா இருக்கும். புரிஞ்சுங்களா, பெயின் இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும் ஜாயின்ஸ்ல. புரியுங்களா, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சிலவங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், சிலவங்களுக்கு டிக்ரீஸ்டு ஹார்ட் ரேட், இதய துடிப்பு கம்மியா இருக்கும், 72 கம்மியா இருக்கும், 72 அதிகமா போனாலும் பிரச்சனை. புரியுங்களா, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கும். சிலவங்களுக்கு இன்க்ரீஸ்டு பவல் மூவ்மெண்ட், அடிக்கடி மோஷன் போவாங்க. சாப்பிட்ட உடனே நீங்க பாருங்க, சிலவங்க உடனே போய் மலம் கழிக்க போவாங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி மலம் கழிக்க போவாங்க இல்லையா. அப்போ மோஷன் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. புரியுங்களா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், புரியுங்க, இன்க்ரீஸ்ட் தர்ஸ்ட், அதிகமான தாகம், டிக்ரீஸ் செக்ஸ் டிரைவ், அந்த தாம்பத்திய உறவு மேல நாட்டம் இல்லாமை, டிப்ரெஷன் மன அழுத்தம், புரியுங்க, நர்வஸ்னஸ் படபடப்பு, ஆன்சைட்டி, பிளர்டு விஷன், ஐ சைட்ல ப்ராப்ளம் இருக்கும். புரியுங்க, இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை இருக்கும். புரிஞ்சுங்களா, அப்ப தின்னிங் ஆஃப் ஹேர், ட்ரை ஸ்கின், பஃபி ஃபேஸ், மூஞ்சி வீங்கின மாதிரியே இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், முகப்பொரு. புரியுங்களா, ஒரு வயதுல வரும், அது வேற விஷயம். சிலவங்களுக்கு பாருங்க 30 35 வயசுல பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும். ஹெவி பீரியட் இருக்கும், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஹிர்சுட்டிசம் வருது பெண்களுக்கு எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேர், மீச வளரும் பெண்களுக்கு. சில பெண்களுக்கு பாருங்க முகத்துல முடி அதிகமா இருக்கும், அதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹேர் லாஸ், புரிஞ்சுங்களா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கின் டார்க்கன் ஆகும் முகத்துல. அங்கங்க ஊட்டியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வரும். அதெல்லாம் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஒரு சில ஹார்மோன் அங்க குறைபாடுபடுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது. வெஜைனல் ட்ரைனஸ், பெண்களுக்கு யூனியில அந்த ட்ரைனஸ் இருக்கும், அட்ரோபி, அங்க மசில் திக்னஸ் இருக்கும். புரிஞ்சுங்களா, நைட்ல இரவு நேரங்கள்ல வேர்க்கும், நைட் ஸ்வெட், இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். புரியுங்களா, அப்ப இது வரக்கூடிய காரணங்கள் என்ன, ஒருவேளை ஹார்மோன் தெரப்பி எடுத்திருக்கலாம், சில மெடிகேஷன்ஸ்னால, சில இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். கீமோதெரப்பி அல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டியூமர் உள்ளுக்குள்ள ஏதாவது கட்டிகள் இருந்தா, இல்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஈட்டிங் டிஸார்டர், புரிஞ்ச நேரம் கெட்ட நேரம் பசி இல்லாத அந்த நேரங்கள்ல சாப்பிட்றதுனால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், சிலவங்களுக்கு காரணமே இல்லாம கவலையாவே இருப்பாங்க. புரியுங்களா, இன்ஜுரி, எங்கேயாவது உள்ளுக்குள்ள இன்ஜுரி ட்ராமா இருந்தா, டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ்னால, நீரிழிவு நோயினால கூட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு அந்த ஹார்மோன் கம்மியாச்சுன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமானாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். மலட்டுத்தன்மை, ஹைப்போகொனாடிசம் வாங்க. புரிஞ்சுங்களா, இந்த ஆண் உறுப்புல எல்லாம் சிலவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்காது, விதை பையில பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கு கருப்பையில பிரச்சனை இருக்கும், ஹைப்போகொனாடிசம் வாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த
ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரக்கான காரணங்கள் புரிஞ்சு. அதே மாதிரி ஹை லெவல் ஆஃப் கார்டிசால் டென்ஷன் ஆகும்போது கோவப்படும் போதெல்லாம் அந்த கார்டிசால், நான் போன மீட்டிங்ல சொன்னேன் இல்லையா, கார்டிசால் ஹார்மோன் அதிகமா சுரக்கும். அதனால என்ன ஆகும், இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் புரிஞ்சுங்களா. அட்ரினல் கிளாண்டுல ஏதாவது கான்ஜெனிட்டல், அந்த பிறப்புலயே சில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அந்த கிளாண்டுல. அப்புறம் மெனோபாஸ் ஆகும்போது, பெண்கள் வந்து மெனோபாஸ் ஆகும்போது கண்டிப்பா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். பிரெக்னன்ட் டைம்ல, பிரெக்னன்சி அப்போ சில பெண்களுக்கு பாருங்க டயபெட்டிஸ் ஆவாங்க புரியுங்களா. டக்குன்னு அந்த பாடி சில சேஞ்சஸை ஏத்துக்க முடியறது இல்லை. அதனால என்ன ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி, நீர்நிலை கட்டிகள்னால. பேர்த் கண்ட்ரோல், அதாவது திருமணமான பெண்கள் அல்லது சில உறவுகள் கள்ளத்தனமான திருட்டுத்தனமான எக்ஸ்ட்ரா மெரிஷியல் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப அவங்க பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு சில பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் சாப்பிடுவாங்க. அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். இப்படி பல காரணங்கள் இருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் புரியுது. அப்ப இதை நம்ம கேட்ட காரணங்கள்ல நம்ம எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொன்னா, ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம் குரோத்துக்கு, நம்முடைய மெட்டபாலிசத்துக்கு, நம்முடைய மூடுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு, செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த ஹார்மோன்ஸ் அத்தியாவசியமானது புரியுதுங்களா. அப்போ இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், நல்ல கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், குரூசிஃபரஸ் வெஜ்ஜீஸ் சாப்பிடணும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய எடுக்கணும், நிறைய பெரிஸ் சாப்பிடணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும் இல்லையா. நல்ல தூக்கம் வேணும். அப்புறம் ப்ரீபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கணும் ப்ராக்டிக்கலா. ப்ராப்ளம் முடியல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், எலெக்ஷன் மிக்ஸ் எடுத்தாலே போதும், நம்மளுக்கு இது எல்லாமே கவர் ஆகும் புரியுங்களா. இந்த இது சரி பண்ணும். என்ன அவாய்ட் பண்ணணும், இந்த ப்ராசஸ் ஃபுட்டு புரியுங்களா. பேக்கேஜ்டு வர ஐட்டம், ரொம்ப காஃபி அதிகமா எடுக்கிறது, ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமா எடுக்கிறது, சுகர் ஐட்டம்ஸ் அதிகமா எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். தூங்குறதுக்கும் என்ன பண்ணணும்னா டைமிங் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுங்களா. ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே நேரத்துல தூங்கிட்டே தொடர்ந்து ஏதோ 1-2 நாள் ஸ்கிப் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான ப்ராப்பர் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எலெக்ஷன் மிக்ஸ் எடுக்கும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம அசால்ட்டா ஈஸியா சொல்லிட்டு வரோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை அழகா சரி பண்ணும் புரியுங்களா. அந்த டோப்பமைன், அது இல்லாம இந்த டோப்பமைன் இதெல்லாம் லவ் ஹார்மோன்ஸ் தான், இந்த வேற ஒண்ணும் கிடையாது. டோப்பமைன் அப்படிங்கிறது என்டார்பின். டோப்பமைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரிவார்டு கெமிக்கல். செரோட்டோனின் அப்படிங்கிறது மூடு ஸ்டெபிளைசர், நம்ம மூடை ஸ்டெபிளைஸ் பண்ணும். என்டார்பின்ஸ் அப்படிங்கிறது பெயின் ரிலீவர். என்டார்பின்ஸ் ஒரு மனுஷனுக்கு கரெக்டா சுரக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், வேதனையை சகிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இப்ப சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமான பெயினை கூட தாங்க முடியாது. ஏன் தெரியுங்களா, என்டார்பின்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்ப இந்த என்டார்பின்ஸ் வேணும்னா என்ன பண்ணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் புரியுங்களா, நல்லா சிரிக்கணும். நம்ம பழனிசாமி சார் பாருங்க, நல்லா சிரிப்பார். அப்ப அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமல என்ன ஆகுது, என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகுது பாடியில புரிஞ்சுங்களா. நல்ல இன்னைக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட்டாலே நல்லது தானே. அந்த டார்க் சாக்லேட்ல இப்ப என்னன்னா சுகர் அதிகமா போடுறான். அதனால நம்ம ஒரு ஹோம் மேடா இருந்ததுன்னா இன்னும் நல்லது. கொக்கோ பேஸ் பண்ணி டார்க் சாக்லேட்ஸ் எடுத்து என்ன ஆகும், இந்த என்டார்பின்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப இது என்டார்பின் ரிலீஸ் ஆகும், பெயின் ரிலீவிங் நல்லா இருக்கும் புரியுது. அப்ப பிராக்டிக்கலா இதுவும் பண்ணலாம். முடியாத பட்சத்துல எனக்கு எலிக்ஷன் மிக்ஸ் எடுக்கலாம், என்டார்பின்ஸை ரிலீஸ் பண்ணுவவங்களுக்கு. செரோட்டோனின் நான் சொன்னேன் மூட் ஸ்டெபிளைசர். அதுக்கு என்னன்னா நல்ல சூரிய ஒளியில நடக்கணும் புரியுங்களா. பாசிட்டிவா எப்பவுமே திங்கிங், ஃபோக்கஸ், நம்மளுடைய திங்கிங் தாட் எல்லாமே பாசிட்டிவிட்டியா இருக்கணும் புரியுங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். டோப்பமைன் எப்போ ரிலீஸ் ஆகும், இது வந்து என்னன்னா ரிவார்ட் கெமிக்கல். அப்போ ஏதாவது நம்ம ஒரு டெய்லி ஒரு கோல் வச்சுட்டு அதை முடிக்கணும் இல்லையா, நல்ல மியூசிக் கேட்கணும், இல்லாட்டி என்ன பண்ணோம் நம்ம சின்ன விஷயத்த கூட ஒரு கொண்டாடணும் புரியுங்களா, செலிப்ரேட் பண்ண. அப்ப என்ன ஆகும்னா அந்த டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் நரம்பு மண்டலுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஆக்சிடாக்சின் அது வந்து லவ் ஹார்மோன். அது என்னன்னா யாரையாவது நம்ம கெட்டி பிடிக்கும்போது, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய லவ்வர்ஸ, மனைவிய, இல்லையா பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆகும். சோசியலைஸ், எல்லாரு கூடயும் ஆர்டையும் பேசாம இருப்பாங்க சிலவங்க இல்லையா. அப்ப எல்லாரு கூடயும் பழகணும், எல்லாரு கூடயும் சோசியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ், யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேனா வாங்கி கொடுங்க புரியுதுங்களா. என்னன்னா ரிசீவ் பண்றதோட கொடுக்கறது தான் சந்தோஷம் அதிகம் புரியுதுங்களா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் புரியுங்களா. இது ரிலீஸ் ஆகும்போது நரம்பு மண்டலம் கம்யூனிகேஷன், ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, அந்த நரம்பு மண்டலம் சீரா இருக்கும், கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்கும், ஆக்டிவா அதோடைய வேலைகளை செய்யும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்ப மெடிசன் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பாட்டில்லாம் இருக்கும்,
ஒரு டேப்லெட்டா இருக்கும். அப்படி கிடையாது. மெடிசன் எக்ஸசைஸ் பண்றதே ஒரு மெடிசன் தான். சூரிய ஒளி ஒரு மெடிசன். நல்ல வெஜிடபிள்ஸ் ஒரு மெடிசன். ஃப்ரூட்ஸ் ஒரு மெடிசன். புரிஞ்சுங்களா? நன்றி உணர்வோட கிராட்டிடியூட், லவ் அது ஒரு மெடிசன். புரியுதுங்களையா? மெடிடேஷன், தியானம் பண்றது ஒரு மெடிசன். புரியுங்க? கடவுளும் ஒரு மெடிசன் தான், இல்லைன்னு சொல்ல இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெடிசன். புரியுதுங்களா? பர்பிங், ஏப்பம் விடுறோம் பாருங்க, அது ஒரு மெடிசன். யூரின் பாஸ் பண்றீங்க பாருங்க, அது ஒரு மெடிசன். மோஷன் போகுது பாருங்க, அது ஒரு மெடிசன். பசி எடுக்குது, அது ஒரு மெடிசன். இப்ப மெடிசன் அப்படிங்கிறது டேப்லெட் பில்ஸ் அப்படி கிடையாது. இந்த விஷயங்களை இயற்கை, நேச்சுரல் ஹெர்ப்ஸ், இட்ஸ் அ மெடிசன். புரியுதுங்களா? அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், தாம்பத்திய உறவு, இட்ஸ் அ மெடிசன். இப்ப இதெல்லாம் மெடிசனுங்கிறது இதெல்லாம் சேர்ந்ததுதான். புரியுங்க? ரைட். அப்போ இது பிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் சொன்ன அடிக்கடி சொல்றேன் இல்லையா? பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், தாம்பத்திய உறவு, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குறைந்து கொண்டே வருது. புரியுதுங்களா? ரைட். ரொம்ப குறைந்து கொண்டு வருது. அப்ப ஆண்களுக்கு, நீங்க சகோதரிகள் யாராவது மீட்டிங்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்களா? புரியுங்களா? நீங்க கேட்கணும். அவங்க கேட்கறது இல்ல, நீங்க நீங்க உணரணும் அதை. ரெண்டாவது, ஏர்லி மார்னிங் எரக்ஷன் இருக்குதா? இப்போ ஒரு 35, 40, 45, 50, 60க்கெல்லாம் மேல போயிடுச்சுன்னா அதிகாலை விரைப்புத்தன்மை இருக்காது. அதே இது அவங்க டீனேஜ்ல இருக்கும்போது இருந்திருக்கும். புரியுங்களா? இப்ப இருக்காது. ஏன்? ஹார்மோன்ஸ் குறைந்து கொண்டு இருக்குது. புரியுங்களா? நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆயிட்டு இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கம்மியாயிட்டு இருக்குது. புரியுங்களா? இதுதான் காரணம். ஹார்ட்ல பிரச்சனைகள் ஆயிட்டு டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க நம்ம தென் இந்தியாவுல, குறிப்பா சவுத் இந்தியால என்ன நினைக்கிறோம்? இந்த விஷயங்கள், ஒரு ஆணுக்கு ஒரு ஆண்மை தன்மை குறைந்து கொண்டு வருது, இதெல்லாம் கம்மியாயிட்டு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா, ஏன் அப்படி நினைக்க நல்லது? இத ஒரு பிளஷர், ஒரு இன்பத்திற்கு அப்படி இட் இஸ் ஃபார் ஹெல்த், ஆரோக்கியத்தோட தொடர்புடையது, நம்முடைய இதயத்தோடு தொடர்புடையது. அப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மொட்டையா சொன்னேன். ஆண்களை பொறுத்தளவுக்கு டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களை பொறுத்தளவுக்கு ஈஸ்ட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? மெனோபாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் கம்மியாயிரும். ஹானி கோட் வீடு இங்க இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜனோட வேலையை பண்ணும். ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ், ஸ்ட்ரிச்லியா கேட்டிகோ டெஸ்டோஸ்டெரானை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. புரியுங்களா? ஈஸ்ட்ரஜன் ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அது கரெக்ட் ரேஷியோல இருந்தா ஆண் ஆணாக இருப்பான், பெண் பெண்ணாக இருப்பாங்க. ஃபெமினிட்டி மேஸ்குலினிட்டிங்கிறாங்க இல்லையா? அது கரெக்டா இருக்கணும். அப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். புரியுங்களா? எலிக்சர் மிக்ஸ் எடுத்த நான் எடுக்கும்போது எனக்கு டெஸ்ட் கரெக்டா வேண்டிய லெவலுக்கு கொண்டு வரும், ஈஸ்ட்ரஜனையும் கொண்டு வரும். ஒரு பெண் எடுக்கும்போது அவளோட ஈஸ்ட்ரஜனையும் கொண்டு வரும், அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி. புரியுங்களா? இப்ப எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் தானே கிடைக்குது. ஒரு காமன் ரிசல்ட் எல்லாத்துக்கும் கிடைக்குதா இல்லையா? எல்லாத்துக்கும் வேறுபடுது. அப்போ அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி இது ரியாக்ட் பண்ணுது, வேலை செய்யுது. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் தான் எலிக்சர் மிக்ஸ். புரியுங்களா? அப்போ நான் இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் அதுக்காக சொன்னேன். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் இந்தியாவில் குறைந்து கொண்டே வருது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறோம்? ஆண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். புரியுங்களா? ஏன்னா அது குறைந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் அங்க கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? இந்த செக்ஷுவல் டிரைவ், லிபிடோ அப்படிங்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா, ரெண்டாவது அவருக்கு வேலை செய்யணும், அதாவது உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கு. அந்த டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிருச்சுன்னா செக்ஷுவல் பிரச்சனை மட்டும் கிடையாது. வேலைக்கு போறது, இல்ல ஏதாவது சம்பாதிக்கணும், ஒரு அச்சீவ் பண்ணணும், அந்த எண்ணமே இருக்காது. புரியுங்களா? அது மட்டும் இல்ல, ரெண்டாவது டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் வரும்னு கண்டுபிடிக்கிறான் இன்னைக்கு. டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிருச்சுன்னா ஆண்களுக்கு கேன்சரை கொண்டு வரும்னு சொல்றான். புரிஞ்சுங்களா? கேன்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சாலும் ஆண்களுக்கு கேன்சர் வருங்கிறான். புரிஞ்சுங்களா? எங்கெல்லாம் எப்படி கோரிலேட் ஆகுது பாருங்க, எங்க லிங்க் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். டயபெட்டிஸ்ல இருந்து ஒருத்தன் வெளியே வந்துடும் ஒரு ஆண். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து எடுக்கும்போது கேன்சர் வராம அவனை பாதுகாக்கலாம். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான சப்ளிமெண்ட் எலிக்சர் மிக்ஸ். புரியுதுங்களா? ரைட். அது மட்டும் இல்ல, இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு அழகான சொல்யூஷனை கொடுக்குது. ஆரம்பத்துல இந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணோம்? இன்ஃபர்டிலிட்டிக்காகவே ப்ரொமோட் பண்ணோம். இன்னைக்குதான் அது அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. புரியுங்களா? அப்போ இன்ஃபர்டிலிட்டி இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குது. குழந்தையின்மை, குழந்தை மலட்டுத்தன்மை இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. புரியுங்களா? அப்போ அதுக்காக நீங்க எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். வேற மத்த விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க.
புரிஞ்சுங்களா? கார்டியாக்கு கிரேட் 2 பிரச்சனை உள்ளவன், ஸ்டேஜ் 4ல இருக்கிறவன், ஸ்டேஜ் 3 கேன்சர், அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் எடுக்காம இன்ஃபர்டிலிட்டி விஷயம் நிறைய இருக்குது இன்னைக்கு. புரியுங்களா? அது சீக்கிரமா என்ன பண்ணலாம், ரிசல்ட் கிடைக்கும். புரியுங்களா? ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. இன்னைக்கு அது ஜாஸ்தி. ஏன்னா இந்த குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலிக்கு எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு. எலெக்ஷன் மிக்ஸ் கொடுக்குறீங்க, உங்க குழந்தை கிடைஞ்ச ஒரு சந்தோஷம் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பிளஸிங் அது. புரியுதுங்களா? அந்த சந்தோஷங்கிறது விலை மதிப்பற்றது. புரியுதுங்களா? அதனால என்ன ஆகும்னா, அந்த நன்மை அடைந்த குடும்பம் உங்களை உண்மையிலேயே மனதார வாழ்த்தினாலும் சரி, வாழ்த்தாவிட்டாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த நன்மை இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் வந்து சேரும். புரியுங்களா? இப்ப ஏன் எலிக்சர் மிக்ஸ் நான் ஒரு நபர் மூலமா வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, இப்ப குழந்தை கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்றேன், எலிக்சர் மிக்ஸையும் மறந்துடுறேன். எலிக்சர் மிக்ஸ் தந்த பழனிசாமியும் நான் மறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்எஸ்பி அவர்களையும் நான் மறந்துடுறேன். புரியுங்களா? நான் நினைக்கிறதே இல்லை. எனக்கு அந்த நன்றி உணர்வே இல்லை. புரியுங்களா? ஆனால் இந்த இவங்க மூலமா அல்லது இந்த ப்ராடக்ட் மூலமா எனக்கு நான் நன்மை அடைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? அதோடைய பிளெஸிங், அதோடைய நன்மை ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் கொடுத்தவங்களுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? அப்படி ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குடும்பத்துல நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு புதிய ஜீவன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அங்க இன்னொரு விஷயம் நடக்குது. ஒரு புதிய தந்தையும் தாயும் அங்க உருவாகுறாங்க. புரியுங்களா? நினைச்சு பாருங்க, இந்த குழந்தை இல்ல அப்படின்னா அந்த ஆண் ஆண் தான், பெண் பெண் தான் இல்லையா? ஆனா அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். புரியுதுங்களா? அடுத்த பிறவி எடுக்கிறான். குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகுது, புதிய தந்தை உருவாகிறான், புதிய தாயும் அங்க உருவாகிறான். ஒரு பெரிய விஷயம் அது. புரியுதுங்களா? மனிதனுடைய அந்த சைக்கிள், அதாவது மனித குலம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி ரொம்ப முக்கியம், இந்த ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? மனிதன் இயங்குவதை எதற்காக? அந்த சந்ததிகளை பெருக்கிறதுக்காக தானே. இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிதானே, எல்லா மதங்களும் அதுதானே சொல்லுது. நல்ல சந்தோஷமா வாழு, குடும்பம் பெருக, அப்படிதானே சொல்றான். எல்லா மதங்களுடைய அந்த ஆணி வேறு என்ன சொல்லுது, இந்த ரீப்ரொடக்ஷன் பத்தி தான் பேசுறாங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா சில மதங்கள்லயும் சில கலாச்சாரங்கள்ல என்ன பண்றோம், இது ஒரு ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு என்ன சொல்ற, ஒரு இதை ரொம்ப கொச்சையா எடுத்து பேச வெக்கப்பட்டு பேசாம இருக்கிறோம். அப்படி கிடையாது. புரியுங்களா? ஸோ இன்ஃபர்டிலிட்டி அல்லது இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் இன்னைக்கு இந்தியாவில், அது இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த வேக்சினேஷன் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வெளியில சொல்றது இல்லை. புரிஞ்சுங்களா? ஒரு ஆணுக்கு சுகர் பிரச்சனை இருந்ததுன்னா, டயபெட்டிஸ்னா பெருமையா சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம் தான் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ஒரு பெரிய பெருமை. 5 லட்சம் ரூபாய் செலவான சர்ஜரியை அழகா நான் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெருமையா சொல்லுவாங்க. கிட்னி பிரச்சனை இருக்குன்னா பெருமையா சொல்லுவாங்க. செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, நான் ஆண்மையில குறைபாடு உள்ளவங்க, பெருமையா சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஈகோ உங்களுக்கு. அதனால மருத்துவர்கிட்ட கூட இந்த வந்து பிரச்சனையை வந்து சொல்றது இல்ல. புரியுதுங்களா? அப்படியே தங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இது இந்த அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? நீங்க ஒரு வீடுகள்ல போகும்போது, ஒரு குடும்பத்துல போகும்போது, இந்த ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணும்போது, எடுத்த உடனே அந்த விஷயத்துக்கு வராம மெதுவா ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி சொல்லி, இறைவனும் பாருங்களேன் நடுவுல தானே வச்சிருக்கிறான். மேல தலை, அப்புறம் இதயம் இல்லையா? அப்படி எடுத்தோடனே மேல வைக்கலையே. அதே மாதிரி நம்மளும் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணும்போது, எடுத்தோடனே செக்ஷுவல் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டியை சொல்லாம, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, லங் ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு நல்லது, டக்குன்னு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு வரும்போது கொஞ்சம் ஆழமா டைம் அதிகமா செலவு பண்ணுங்க. எல்லா ஆண்களும் இது கண்டிப்பா பொறுமையா கேட்பாங்க. புரியுங்களா? அப்ப உடனே சில விஷயங்களை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாட்டாலும் மெதுவா அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. சார், இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, என் வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. இந்த அதாவது மிட் செக்மெண்ட் ஒபிசிட்டி, தொப்பை அதிகமா இருக்குதுன்னு வைங்களேன், டெஸ்டோஸ்டெரான் அங்க கம்மியா இருக்கும். கம்மியா இருந்ததுனால என்ன அர்த்தம், செக்ஷுவலி அவனுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாட்ஸ் பெல்லிங்கிறாங்க இல்லையா, பானை வயிறு, அப்படி இருக்கிறவங்களுக்கு செக்ஷுவலி வீக்கா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அங்க ப்ராப்ளம் இருக்கும். டயபெட்டிஸும் இருந்துன்னு வைங்க, சுகரும் இருந்து 10 வருஷமா சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு, இன்சுலின் எடுத்து, கண்டிப்பா அங்க செக்ஷுவலி வீக்கா தான் இருப்பாரு. புரியுதுங்களா? அங்க செயல்பாடே இருக்காது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த சப்ளிமெண்ட்
கண்டிப்பா கை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அப்படிதான் ரிவர்ஸ் பண்ணுது. புரிஞ்சுங்களா? டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒரு ஹார்மோன் தானே. இன்சுலின் ஒரு ஹார்மோன் தானே. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. புரிஞ்சுங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒருவேளை இனி 10 வருஷம் கழிச்சு ஆராய்ச்சிகள் வரும். டெஸ்டோஸ்டெரான் கரெக்ட் பண்ணி இப்படிதான் இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தியாகிறதுனால சுகர், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது தெரியும். அதுக்கு ஒரு விளக்கம் வரும். புரியுங்களா? சோ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அப்ப எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது டயபெட்டிஸ் ரிவர்சல் மட்டும் கிடையாது. ஒரு ஆணை திரும்ப அவனுடைய ஆண்மை தன்மை கொண்டு வர்றோம். புரிஞ்சுங்களா? அதுதான் மெயின். ஒரு பெண்மை தன்மை கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான சப்ளிமெண்ட். அதனாலதான் இட் இஸ் இன்கம்பேரபிள். இது ஒரு யூனிக் சப்ளிமெண்ட் சொல்ல காரணம். புரிஞ்சுங்களா? அப்போ பெண்களுக்கும் அந்த ஏர்லி மெனோபாஸ் ஹிஸ்டரி அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க எலிக்சர் மிக்ஸ், மெனோபாஸை தள்ளி போட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? 54 60 வயசான அந்த பழைய காலங்கள்ல நினைச்சு என் பாட்டிக்கெல்லாம் 60 வயசுல வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் இருந்தது, மென்ஸ்ட்ரேஷன் இருந்தது. இன்னைக்கு பாருங்க 35 வந்து இளம் பெண்கள் திருமணமே ஆயிருக்காது, மெனோபாஸ் ஆயிட்டாங்க. புரியுங்க? மெனோபாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. புரிஞ்சுங்களா? அங்க எல்லாமே ஷட் டவுன். எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. யூட்ரஸ் வேலை முடிஞ்சிருச்சு. திரும்ப அதை ரெஜுவனேட் பண்றது ரொம்ப சிரமம். புரிஞ்சுங்களா? அதனால தாய்மார்கள், சகோதரிகள், நீங்க என்ன பண்ணுங்க, நண்பர்களே கேட்கறவங்க என்ன பண்ணுங்க, அந்த அப்படிப்பட்ட ஏர்லி ஹிஸ்டரி உள்ள ஃபேமிலி கண்டுபிடிச்சீங்கன்னா எலிக்சர் மிக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மெனோபாஸை போஸ்ட்போன் பண்ணலாம். புரியுங்களா? அப்போ மெனோ மென்ஸ்ட்ரேஷன் அந்த மாதவிடாய் தொடர்ந்து இருந்த என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது. புரியுங்களா? அவங்களுடைய போன் ஹெல்த் நல்லா இருக்கும். புரியுங்களா? மன அழுத்தத்தை அவங்களால சமாளிக்க முடியும். இப்படி நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். ரைட். அடுத்தது 60 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எடுது. இது வரைக்கும் நம்ம மலட்டுத்தன்மை, செக்ஷுவல் ப்ராப்ளத்தை பார்த்தோம். அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரச்சனை ப்ராஸ்டேட். புரியுங்களா? அதுக்கும் என்ன பண்ணும் எலிக்சர் மிக்ஸ் ஒரு அருமையான சப்ளை. ஏன்னா அதுக்கும் 2 காரணம். இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, டெஸ்டோஸ்டெரானையும் பூஸ்ட் பண்ணும். புரியுங்களா? டெஸ்டோஸ்டெரான் ஒரு காரணம். ப்ராஸ்டேட் பிரச்சனை வர்றதுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஒரு காரணம், இன்ஃப்ளமேஷன் ஒரு காரணம். புரியுங்களா? அப்ப ரெண்டையும் சரி பண்றதுனால டெஸ்டோ கிளாண்ட், அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஸ்வெல்லிங் கம்மியாகும். அதனால என்ன ஆகும்? யூரின் பாத்வேயை பிளாக் பண்ணாது, கரெக்டா யூரின் போகும். புரியுங்களா? யூரின் கண்ட்ரோல்ல இருக்கும். புரியுங்களா? அப்போ நினைச்சு பாருங்க, 70 80 வயது ஆண்களுக்கும் இது 60 65 வயது ஆண்களுக்கு. அடுத்தது 80 வயது மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆண் உறுப்பு சிறுத்து போகும். அதனால என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்களால யூரின் பாஸ் பண்றதே பெயின்ஃபுல்லா இருக்கும். புரியுங்களா? அதுவும் குறிப்பா அதிகாலை நேரத்துல யூரின் பாஸ் பண்ணணும்னா அவங்க ஒரு 10 15 நிமிடங்கள் ஆகும் வர்றதுக்கு. புரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு உள்ள எல்லாம் சுருங்கி இருக்குனால அந்த பிளாக்கேஜ் இருக்கும், மூத்திரம் வராது. புரியுங்களா? ரொம்ப பெயின்ஃபுல். அதுக்குதான் என்ன பண்றாங்க, வயதான ஆண்களுக்கு டாக்டர்ஸ் வயாகரா டேப்லெட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நிம்மதியா அவன் யூரின் மூத்திரத்தை பாஸ் பண்ணட்டும். நினைச்சு பாருங்க, அந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? எலிக்சர் மிக்ஸ் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா புரியுங்களா, அந்த உறுப்பு சிறுத்து போகாது. அது ஒரு அட்வான்டேஜ். புரியுங்களா? சோ அப்போ 30 வயது ஆண்களுக்கும் சப்ளிமெண்ட் மலட்டுத்தன்மை கொடுக்குது. 50 வயது ஆண்களுக்கு பிரச்சனை ப்ராஸ்டேட், அதுக்கும் இது சப்ளிமெண்ட் சொல்யூஷனை கொடுக்குது. ஒருவேளை 80 வயது வரை வாழ போறான் ஒரு ஆண், ஒரு 90 வயது வரை வாழ போறான்னு வைங்க, அவனுக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கும் என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரிதான் பெண்களுக்கும். புரியுங்களா? சோ என்ன இது அடிப்படை காரணம் என்னன்னா, சர்க்குலேஷனை கரெக்டா சீர்படுத்துது, நர்வ் கண்டக்ஷன் ப்ராப்பரா நடக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்றதுனால இந்த மூளை அடிப்படை வேலையில ரூட் காஸ் இதெல்லாம் கரெக்ட் பண்றதுனால என்ன ஆகுது? ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட் கரெக்டா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சப்ளிமெண்ட் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இத வியாபாரமும் பண்ணிட்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்க. இது இந்த பாக்கியம் கிடைக்குமா? இருக்காவது கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட் தான் என்ன பண்றோம், யூஸும் பண்றோம், ஜனங்களுக்கு கொடுக்குறோம். புரியுங்களா? கண்டிப்பா ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இதுல. ரைட். இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், இவ்வளவு நாள் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்மும் இருக்குது. புரியுங்களா? ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்குது. எம்ஆர்பி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பாக்ஸ்ல 5 பவுச் இருக்கும். ஒரு பவுச் 1.5 கிராம். ஒரு பவுச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, கோர்ஸ் தொடங்கும் போது ஆண்களா இருந்தா ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி சாப்பிடணும். குறைந்த அளவு எடுத்து, ஒரு குறுமளவோட பாதி அளவு எடுத்தா போதும். இரவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து ஒரு போர்ஷன் பவுடர் எடுத்து நாக்கடியில வச்சா ஒரு 10 15 செகண்ட்ஸ்ல அப்சார்ப்ஷன் ஆயிரும். வேணும்னா தண்ணி குடிக்கலாம்.
புரியுங்களா? கம்பல்சரி கிடையாது. அடுத்த நாள்ல பகல்ல நேரங்கள்ல சன்செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய தண்ணீரை குடிக்கணும். நீங்க நான் வழக்கமா ஒரு 2 லிட்டர் குடிச்சீங்கன்னா அடிஷனலா 1 லிட்டர் சேர்த்து குடிக்கணும். இல்ல 3 லிட்டர் குடிக்கிற நபரா இருந்தா 4 லிட்டர் குடிக்கலாம். அது எத்தனை நாளைக்கு? ஒரு 10 நாளைக்கு போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையா இருந்தா உங்களுடைய வேலையை பொறுத்து, உங்களுடைய உடல் வெயிட்டை பொறுத்து, நீங்க வாழக்கூடிய அந்த ஊருடைய கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு வாட்டரோட அளவு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு குடிச்சா போதும். புரியுங்களா? ஆனா 10 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கணும். எதுக்குன்னா எவ்வளவு வேகமா இது சர்க்குலேஷன் ஆகி சிஸ்டத்துக்கு போய் அங்கிருந்து எக்ஸ்கிரீட் ஆகி வெளியே வருதோ நல்லது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணும், ஆரம்பத்துல இந்த வாதா பித்தா கபம் ஏதாவது ஒன்று இம்பேலன்ஸ் இருக்கும் மனுஷனுக்கு. அதை சரி பண்ணும். அந்த பேலன்ஸை பண்றதுனால என்ன பண்ணும், அது ரிலேட்டடா சில சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ பித்தா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் எரப்ஷன், வேர்க்கூர் மாதிரி ஸ்கின் இச்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா கபம் இருக்கிறவங்களுக்கு மூக்கு ஒழுக ஆரம்பிக்கலாம். நெற்றி பயங்கரமா வலிக்கும். வாதம் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும். அப்ப அது ரிலேட்டடா சில சிம்டம்ஸை காமிக்கும். இது சைடு எஃபெக்ட் கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங் கிரைசிஸ் அது. புரியுங்களா? மறைந்து கிடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதை சரி பண்ணுது. புரியுங்களா? நம்மளுக்கு தெரியறது இல்லை. நம்மளுக்கு நோய் டக்குன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்லயோ 2 நாட்கள்லயோ ஒரு மாதங்கள்லயோ வர்றது இல்லையே. எத்தனையோ வருடங்களா இருந்து இருந்து இருந்துதான் அதனுடைய சில நோய்கள். புரியுதுங்களா? அப்போ இது போனன்னு ஒரு ஸ்கேன் பண்ண டக்குன்னு தெரியுது இல்ல, உள்ளுக்குள்ளோ இங்க கட்டி இருக்கு, இங்க எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருக்குது, இங்க வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிகிற மாதிரி எலெக்ட்ரல் மிக்ஸ் உள்ள போனோம்னா சில சிம்டம் காமிக்கும். அப்ப என்ன அர்த்தம், இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணும். ஒரு ஆரம்பத்துல ஒரு 10-15 நாட்கள் கூட ஆகும். அப்ப அதிகமான தண்ணீரை குடிக்கணும், கொஞ்சம் நார்ச்சத்து உணவு அதிகமா எடுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளவுதான், பயப்பட வேண்டாம். அப்படியே இருந்தீங்கன்னா செட்டில் ஆயிடும். இதே பெண்களா இருந்தா ஒரு 12 நாள் எடுக்கணும் ஒரு பவுச். அப்புறம் செகண்ட் பவுச் உங்க சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி இருந்தா அதே டோஸ் போடுங்க. இல்ல கொஞ்சம் பிரச்சனை 6 நாள் ஒரு மாதிரி இருந்தது, 7வது நாள்ல இருந்து இப்ப பிரச்சனை இல்லை, வலி எல்லாம் கம்மி, டோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 நாளை போடுறதை என்ன பண்ணலாம், ஒரு 8 நாள் கொண்டு வரலாம், இல்ல ஒரு 7 நாளைக்கு கொண்டு வரலாம். அப்ப சார் 2வது பவுச் ஒரு 7 நாளைக்கோ 8 நாளைக்கோ போடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. 3வது பவுச் என்ன பண்ணலாம், இன்னும் 2 நாளைக்கு குறைச்சிக்கலாம், ஒரு 5 நாள் வர மாதிரி. அப்போ உங்களுக்கே தெரியும் டோஸ் எவ்வளவு போடணும். புரியுங்களா? இதே போதுமா, இன்னும் வேணுமா, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுங்களா? உங்களுக்கு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ பெண்களும் அதே மாதிரிதான். அப்போ சொல்ல போனா ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 5 பவுச் இருக்கும். எம்ஆர்பி 6300, ஹோல்சேல் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 5000 ரூபாய். 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினா www.electionmix.in நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம பேரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேன் கார்டு இமேஜ், நாமினி, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டா ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு 30 நாள்ல இருந்து 45 நாட்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு. புரியுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டோஸ் உங்களுடைய வியாதி நோயை பொறுத்து, உங்களுடைய ஏஜை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டோஸ் இன்க்ரீஸ் பண்றது கூட என்னன்னா, அளவு அதிகமா படுத்துறதோட அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. புரியுங்களா? அதாவது ஒரு பவுச்சை 3 நாளைக்கு போடுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஒரு பவுச்சவே 3 நாளைக்கு போடுங்க. 3 நாளைக்கு போடுறது 3 நேரமா அந்த அளவு கம்மி பண்ணி போடுங்க. புரியுங்களா? அதாவது 1.5 கிராம் இருக்கு, ஒரு நாளைக்கு 1/2 கிராம் வச்சு 3 நாளைக்கு 1.5 கிராம்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அந்த ஒரு நாளைக்கு 1/2 கிராம என்ன பண்ணுங்க, 2ஆ பிரிச்சு போட்டு பாருங்க. 1/4 கிராம் 250 mg 250 mg காலை இரவு காலை இரவு எடுத்தீங்கன்னா இன்னும் ஏன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா பாடியில 24 ஹவர்ஸ் அதுல உள்ள இருக்கும்போது அதோட எஃபெக்ட் அட்வான்டேஜ் அதிகம். புரியுங்களா? ஏன்னா உடல் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சில அப்சார்ப்ஷன் இருக்கும், அவ்வளவுதான் எடுக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு போட்டாலும் உடம்பு எடுக்காது. புரியுங்களா? அதனால ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, புரியுங்களா, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்க டோஸை பிரிச்சு போட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரைட்? அப்போ அப்போ இது பைனரி பிளான்ல இருக்குது நம்மளுக்கு. புரியுங்களா? பைனரி பிளான்ல இருக்கு. அப்போ 5000 rupees கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ஐடி பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஐடி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம், யூஸ் பண்றோம், நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இல்லையா, யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணலாம். அப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்கும்போது, நம்ம மூலமா ஒரு பிஸ்னஸ் நடக்கும் 5000 rupees போகும்போது, இங்க நம்மளுக்கு தேவையில்லாம சில மார்க்கெட்டிங் எல்லாம் நம்ம பண்றது இல்லையில. அதனால அந்த காஸ்ட் என்ன பண்றோம், நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டா வருது கஸ்டமர்ஸ்க்கு. என்னது, ஒரு புது கஸ்டமரை கொண்டு வரும்போது 5000 rupees ஒர்த் ப்ராடக்ட் நம்மளுக்கு இலவசமா வந்தது. ஆக்சுவலா 6300 ப்ராடக்ட் ஃப்ரீ,
பிளஸ் ஒரு ₹500 கமிஷனர் இல்லையா? ரைட். அது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஆளை கொண்டு வரும். ரைட் சைடில் அதே மாதிரி இன்னொருத்தரை நம்ம 2 பேரை அறிமுகப்படுத்தணும். புரிஞ்சுங்களா? இந்த பைனரி பிளான்ல வந்து 2 லெக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. 2 லெக் இருக்கணும். அப்ப 2வது லெக்ல கொண்டு வரும் ஒரு ஆளை கொண்டு வரும்போது அப்போ ஒரு பாக்ஸ் ஃப்ரீ, ₹500 கமிஷன். இப்ப லெஃப்ட் ரைட் ஒரு பேர் மேட்ச் ஆகுறதுனால ஒரு ₹500. புரியுதுங்களா? அப்போ இந்த பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஜாயின் பண்றோம். 30 நாள்ல 2 பேரை அறிமுகப்படுத்துறோம். அப்ப என்ன ஆகுது? இங்க நம்ம இந்த டேபிளர் காலம்ல எது டிஸ்கஸ் பண்றோம்னா வெறும் பைனரி இன்கம், அந்த பேர் மேட்ச் இன்கம் மட்டும் தான் பாக்குறோம். அந்த ரெஃபரல் பண்ணும்போது பாக்ஸ் ஃப்ரீ பாக்ஸ் வருது, அந்த ₹500 எல்லாம் இங்க நம்ம கால்குலேட் பண்ணல. புரியுதுங்களா? வெறும் பைனரி இன்கம் மட்டும் தான் கால்குலேட் பண்றோம். அப்போ 30 நாள் டைம் இருக்குது. 2 பேரை கொண்டு வந்தீங்கன்னா ₹500. புரியுது? இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. இவங்களும் 30 நாள் எடுக்கட்டும். புரியுதுங்களா? ஒன்றும் அவசரம் கிடையாது. 30 days எடுக்கட்டும். ஏன்னா சாப்பிட்டு ஆரம்பத்துல கொஞ்சம் வலி கிளி எல்லாம் இருக்கும் இல்லையா? டைம் இருக்குது. அதனால அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க 2 பேரை கொண்டு வரும். இந்த 2 பேர் 2 பேரை கொண்டு வரும்போது நம்ம கீழே எவ்வளவு ஆச்சு? டவுன் லைன்ல டோட்டலி 4 மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ புதுசா 4 பேர் ஜாயின் பண்ண உடனே 2 ஜோடி ஆனதுனால ₹1000 கமிஷன். பைனரி கமிஷன் எவ்வளவு வருங்க? 1000. அடுத்த 30 நாள், அதாவது 61வது நாள் இருந்து 90 நாள், புரிஞ்சுங்களா? இந்த 4 பேரை வச்சு என்ன பண்ணலாம்? அவங்க 2 பேரை அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அப்படி 8 பேர் மெம்பர்ஸ் வரும்போது என்ன ஆச்சுங்க? ₹2000. அப்படிங்கும்போது 4 ஜோடி 4 பேர் மேட்ச் ஆகுது இல்லையா? 2000. இது எவ்ரி மந்த் இந்த சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த இந்த ப்ராசஸ் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம வித்தின் 18 monthsல என்ன பண்ணலாம்? 13 கோடி ஏர்ன் பண்ணலாம். ஆரம்பத்துல இந்த 2, 4, 8 தான் சிரமம். 8 வந்துச்சுன்னா 16, 32 ஈஸியா வரும். அப்ப இன்கம் என்ன ஆகுதுங்க? மல்டிப்ளிகேஷன் ஆகுது. புரியுதுங்களா? பெருக்களுக்கு அவ்வளவு பவர். ஆட்டம் ஸ்பிளிட் ஆகுற மாதிரிதான். 2, 4, 8, 16, 32, 64 அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகுது? 13 crores நம்மளுக்கு வருது. அப்ப ₹5000 நம்ம ஐடி போட்டோம். இதுல லெவலும் என்னதுங்க? அன்லிமிட்டெட் டெப்த். எவ்வளவு லெவல் கீழே போனாலும் என்ன, யூஸ்வலா மத்ததெல்லாம் லெவல்ஸ் வச்சிருப்பான், சீலிங் வச்சிருப்பான் இல்லையா? 5 லெவல் 10 லெவல் அப்படி அதோட கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் கட் ஆயிரும். ஆனா இங்க எவ்வளவு டெப்த்ல போனாலும் என்ன ஆகும்? நம்மளுக்கு சீலிங் கிடையாது. ரைட். அதே மாதிரி இன்கமுக்கும் என்ன ஆகுது? சீலிங் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை ஜோடி மேட்ச் ஆனாலும் அது அப்படியே வந்துடும் வேலட்ல. புரியுங்களா? ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ₹5000 போட்டோம்னா 10,000 வரைக்கும் நம்ம வித்ட்ராயல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிசினஸ் ஒன்றும் ஃபிளஷ் அவுட் ஆகாது. பிசினஸ் பாயிண்ட்ஸ் அங்க வேலட்ல நடந்துட்டே தான் இருக்கும். வேலட்ல வந்துட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 10,000 வித்ட்ராயல் பண்ணா அதுக்கப்புறம் வித்ட்ராயல் பண்ண முடியாது. என்னன்னா திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணும். ஓகே, ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கு பணம் இல்லை, பிசினஸ் நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. ₹5,000 வந்த உடனே அதை பின்னா ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணலாம்? பின் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ திரும்ப பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்ப இதுல என்னன்னா, யூஸ்வலா பைனரி அப்படின்னா என்னன்னா ஃப்ரெஷ் ஜாயினிங் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் இதுல இன்கம். அப்படி கிடையாது. இந்த இதுல பழைய ஜாயினிங்லயும் கண்டிப்பா என்ன நடக்கும்? ரீபர்ச்சேஸ் கண்டிப்பா நடக்கும். புரியுங்களா? இது ஏன்னா மத்த சப்ளிமெண்ட் மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? எலிக்ஷன் மிக்ஸ் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அப்ப நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன ஐடியா போட போறோம் இல்லையா? நிறைய பேர் ஐடி போட மாட்டோம். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராடக்ட் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஐடியை யூஸ் பண்ணி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் கண்டிப்பா. அப்ப கீழே டவுன்லைன் மெம்பர்ஸுக்கும் இது சாத்தியமானது. அவங்களுக்கும் இது தேவைப்படும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கும். டவுன்லைன் பெருசாகும்போது, டீம் பெருசாகும்போது ரீபர்ச்சேஸ் கண்டிப்பா நடக்கும். அப்ப ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்னு 5,000ல பண்ணலாம், இல்லாட்டி 21,000ல பண்ணலாம். 21,000ல பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 9 பாக்ஸும் கிடைக்கும். ₹2,00,000 வரைக்கும் என்ன பண்ணலாம்? வித்ட்ராயல் பண்ணலாம். ஒரு நான் ஸ்டாப் கண்டிஷன் கிடையாது. இங்க 10,000 அப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு ரீடாப் பண்ணிட்டே இருக்கும். 21ல பண்ணிட்டா ஒரு 2,00,000 வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அப்ப 21,000 பண்ணும்போது என்ன ஆகும்? பிளான் பி. ஆக்சுவலா நம்ம பிளான் ஏக்கு தான் ஒர்க் பண்றோம். டீம் பெருசாகும்போது ஓகே, சீலிங் டக் டக்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லைன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பெரிய பேக்கேஜ் எடுத்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ ₹1,000 என்ன பண்ணும்? நம்ம 500க்கு ஒர்க் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா 1000 அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
புரியுது. 1000 எடுக்கும்போது என்ன ஆகும்? பைனரி 1000 rupees வந்து புரியுது. 21,000 பேக்கேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு கண்டிப்பா பைனரி 1000. இப்ப கீழே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, டப்பு டப்பு டப்புன்னு இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 லட்ச ரூபாய் பேக்கேஜ் இப்போ 1 கோடியே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நபர் நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம போடுறோம், ஒவ்வொரு நபர் ஐடியும் போடுறோம் இல்லையா? 20 லட்சம், 15 லட்சம், 12 லட்சம், 8 லட்சம் சம்பாதிச்ச ஆளுகளை ஓடிட்டே இருக்கும், ஸ்காலிங் ஓடிட்டே இருக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, 1 crore ஒரு நபர், நம்ம கீழே ஒரு வந்த நபர் 1 crore சம்பாதிக்கிறாருன்னா, நினைச்சு பாருங்க, 21,000 பேக்கேஜ எத்தனை தடவை அவர் ரீடாப் அப் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. 1 லட்சத்துக்கு என்னது வருது? கிட்டத்தட்ட 4 தடவை பண்ணணும் இல்லையா? அப்போ 10 லட்சத்துக்கு 40 தடவை. அப்போ 1 கோடிக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, 400 தடையா. அப்போ நான் அப்போ பாருங்க, இன்டூ 1000 போட்டு பாருங்க. அப்போ நம்ம கீழே ஒருத்தர் 1 crore ஏர்ன் பண்றாருன்னா, அவர் எத்தனை தடவை ரீபர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு? அதனால நம்மளுக்கு எத்தனை பைனரி கிடைக்குது பாருங்க. ஸோ இது ஒரு ரெக்கரிங் இன்கம், புரியுங்களா? ஸோ இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். ஒரு 2 லெக் மட்டும் செட் ஆயிடுச்சுன்னா சுகமான இது கிடையாது. அது இல்லாம நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன ஆகுது? மீட்டிங்ஸ் நடக்குது. மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் மீட்டிங்ஸ் இருக்குது இல்லையா? டெய்லி நைட் 8:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு. சண்டே டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு மீட்டிங். இப்ப டீம்ஸ் வேற நிறைய அவங்கவுங்க ஸ்பிளிட் பண்ணி மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நடக்குது. அதனால நீங்க இந்த லிங்கை கொடுத்து அவங்க ஜனங்களை ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வச்சுட்டீங்கன்னா போதும், புரிஞ்சுங்களா? நம்ம வேற எங்க ஒன்றும் கதையை ஒன்றும் பேசலையே, வேற என்ன மோட்டிவேஷனா பேசணும், ப்ராடக்டோட சயின்ஸை பேசணும், உண்மையை பேசணும், ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா? அஹ் கண்டிப்பா ஒரு தடவை 2 தடவை இந்த ப்ராடக்ட் கிளாஸ் கேட்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு என்னன்னு பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பிசினஸ் நடக்கும். உங்களுக்கு ஈஸி, மிக சுலபம். புரியுங்க. நீங்க இதுக்காக ரொம்ப பிரத்யேகமா இப்ப சில நபர்கள்லாம் வந்து இதோட சயின்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கு, நான் போய் படிச்சுட்டு 6 மாசம் படிச்சுட்டு வரேன்ட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தேவையே இல்லை, எதுக்கு படிக்க போறீங்க? இதுக்குதான் திங்கக்கிழமையில இருந்து பேசுறதுக்கு ஆளுக இருக்காங்க, போட்டி போட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆளுக வர்றாங்க இன்னைக்கு, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ரமேஷ் சார் சொல்லும் போது சாலம் சார் ஆரம்பத்தில் எடுத்தாரு, இப்ப எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் எடுக்கிறேன் நிறைய பேர் எடுக்கும்போது அப்புறம் எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் மீட்டிங்ஸ் எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? ஏகப்பட்ட பேர் மீட்டிங்ஸ் எடுக்க தயாராயிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால மீட்டிங் கண்டினியூஸா நடக்குது. லிங்க் அனுப்பிச்சு விட்டு கேட்க வைங்க, ஈஸியா பிசினஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்காக நம்ம போய் இனி உட்காந்து புக்கை வாங்கி உட்காந்து அது நம்ம தான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா இப்ப இந்த வேலைக்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? அதனால இனி படிக்கணும் அதெல்லாம் பார்த்து கவலையே படாதீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிந்தது போதும். நபர்கள் லிங்கை கொடுத்து உட்கார வைங்க, ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் நடக்கும், புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானது. ரெண்டாவது ஒரே ப்ராடக்ட் தானே, நிறைய விஷயங்களை பார்க்க போறது இல்லை, ஒரே விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் இல்லையா? ஒரு கிணறு தோன்றோம் அப்படின்னா 10 இடத்துல தோன்றதை விட ஒரே இடத்துல, அத்தனை இடத்துல தோன்றது ஒரே இடத்துலயும் நம்ம தோண்டோம்னா தண்ணி வந்துடும் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆளுகளையும் பாருங்க, ஏன் வெற்றி அடையாம இருக்கிற காரணம், மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க போனா ஜெயிச்சிடலாமா, இங்க வந்தா ஜெயிச்சிடலாம், இப்படியே போறனாலதான் என்ன ஆகுது? தோத்துட்டே இருக்கிறாங்க. அதே இது வாழ்வோ சாவோ ஒரே இடத்துல இருந்துட்டோம்னு வைங்க, குவி லென்ஸ் மாதிரி சூட ஆகிரும் இல்லையா? தீ எரிஞ்சிடும். அதனால கண்டிப்பா இது நல்ல ரிசல்ட் உள்ள ப்ராடக்ட், அதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், புரியல? ஏன்னா அதனாலதான் 11 வருஷமா இத்தனை நபர்களுக்கு பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ நபர்களுக்கு கொடுத்துருக்கிறேன், புரியுதுங்களா? நல்ல சாட்டிஸ்பாக்டரி ரிசல்ட், புரியுதுங்களா? அற்புதமான ரிசல்ட், அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ளிமெண்ட். பே அவுட்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, புரியுதுங்களா? இவ்வளவு நாள் வந்திருக்கேன், நீங்க யாராவது நான் இப்போ மீட்டிங் முடிஞ்சோன்னு சொல்லுங்க, பே அவுட்ஸ் எனக்கு வரலன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. தாராளமா. இல்ல பணம் போட்டு எனக்கு பொருள் வரலைங்க சொல்லுங்க, இல்லையா? கரெக்டா ப்ராடக்ட் வருது, பே அவுட்ஸும் நீங்க டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருது இல்லையா? எவ்ரி ஃப்ரைடே வேணா டைரக்டா கிரெடிட் ஆயிரும், இல்ல வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூபிஐல ஸ்பாட்ல வருது இல்லையா? ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டும் கிடைக்காது இல்லையா? ரொம்ப சுலபமானது. ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் கொண்டு வரக்கு நிறைய நிறுவனங்களும் போட்டி போறாங்க நண்பர்கள, கிடைக்காது. அதனால தைரியமா இருங்க, யாருக்கும் கிடைக்காது, நம்ம தான். ஸோ இன்னொரு அடுத்த 5-10 வருஷம் நம்ம தான் ரூல் பண்ண போறோம். அதனால மேக்சிமம் வேகமா எல்லா நபர்களுக்கும் என்ன பண்ணுங்க, படித்தவன் படிக்காதவர்கள் இல்லையா? இப்ப ஆறா இருந்தாலும் சரி, பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் இது தேவைப்படுது இந்த ப்ராடக்ட், புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஆண் பெண் 18 வயது மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா தேவைப்படும் வாழ்க்கையில. கண்டிப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடையாவது சாப்பிட்டுட்டு சாகணும், அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் எலிக்சர் பிக்ஸ். அதனால தைரியமா ப்ரோமோட் பண்ணுங்க, வேகமா ப்ரோமோட் பண்ணுங்க, எல்லாருக்கும் தைரியமா சொல்லுங்க, புரியுங்களா? லிங்க் கொடுத்து கிளாஸ் உட்கார வைங்க, ஈஸியா பிசினஸ் நடக்கும், உங்களுக்கு கன்வர்ஷன் கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகே, ஸோ இதோட பிளான் என்னுடைய வார்த்தைகளை முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா
கேட்கலாம். ஓவர் டு ரமேஷ். கிரேட் சார். சூப்பர்.